இந்தாங்க உள்ளூர் கடிதாசி ஒண்ணு எழுதணும். எனக்கு எழுத படிக்க தெரியாது, நீங்களே எழுதிடுங்க. சொல்லு. என்ன இருக்கு? என்னென்னமோ எழுதணும்னு தோணுது. ஐயோ, இதெல்லாம் நான் எழுதக்கூடாதுமா. பரவாயில்ல, நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், நீங்களே எழுதுங்க. சரி சொல்லு. அன்பும் பிரியமும் உள்ள அப்படியே ஒரு கோடு போட்டுக்கங்க. கோடு போட்டுக்கங்களா? பேர் என்னன்னு சொல்லுமா. ஐயோ, அவர் பேரு நான் சொல்ல மாட்டேன்ப்பா. சரி சொல்லு. நான் இங்க நல்லா இருக்கேன், நீ அங்க எப்படி இருக்க? குயில பார்த்தாலும் உன் நினைப்புதான், மயில பார்த்தாலும் உன் நினைப்புதான். இப்படி எப்பவும் உன் நினைப்பாவே நான் இருக்கேன். நீ என்னைக்குதாவது என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியோ மச்சான்? மச்சானா? ஏய் சீதா. ஏமாதியா? ஏய் அன்பும் பிரியமுள்ள நான் இங்க நல்லா இருக்கேன், நீங்க அங்க எப்படி இருக்கீங்க? நான் எப்பவும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கீதா. என்னப்பா? என்னம்மா இந்த நேரத்துல சாமி கும்பிடுற? அது வந்து இன்னைக்கு சனிக்கிழமையா, வெங்கடாஜலபதி கும்பிட்டா நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. அதான் வெங்கடாஜலபதி நீதான் என்ன காப்பாத்தணும். மாசே மாச ஆளான பொண்ணு மாம உனக்கு தானே. அண்ணா எனக்காக பேக் வாங்கிட்டு வந்திருக்கு. அண்ணா எனக்காக உன்னை வாங்கிட்டு வந்து அதை மறந்து வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டீங்கல்ல? இல்லையம்மா. போய் சொல்றீங்க. இல்லன்னு சொல்றேன்ல. அப்ப இது இதுவா? இது நான் வாங்கலம்மா, இது அந்த பெரிய வீட்டு பொண்ணுது. இன்னைக்குதான் பட்டணத்துல வந்திருக்கா. என் வண்டியில தான் வந்தா, மறந்து வச்சுட்டு போயிருப்பா. கொண்டா, கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். அண்ணா நானும் வரேன்னு, பெரிய வீட்டு பொண்ணை பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சின்ன வயசுல பார்த்ததுன்னு. இப்ப நீ அவளை பார்க்காம இருக்கிறதே நல்லது. 10 வயசுல நம்ம கூட மணல் வீடு கட்டி விளையாண்ட பொண்ணு இப்ப பெரிய படிப்பு படிச்சதும் பழசெல்லாம் மறந்துட்டா. என்ன சொல்றீங்க? பின்ன என்னம்மா, 10 காருக்கு சொந்தக்காரி. ஆஃப்டர் ஆல் இந்த ஓட்ட டாக்ஸி டிரைவர் வச்சிருப்பா. நீ ஒண்ணு. கோபப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்கியா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ நடந்துக்கிறதே சரியில்லை. அப்படி என்ன உலகமாக தப்பு பண்ணிட்ட? மரியாதையா தள்ளி போயிடு, என்ன கொலைகாரனா மாத்திராத. போகலைன்னா என் மேல காரை ஏத்தி தானே சாகடிப்ப. சாகடியா? உன் கையால சாகிறத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். அதுக்கு முன்னால நான் என்ன தப்பு செஞ்சேன்னு மட்டும் சொல்லிடு. என்னடி சொல்றது? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நான் இல்லாம நீ இல்ல, நீ இல்லாம நான் இல்ல அப்படின்னு உருக்கமா பேசுன. பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறம் வெள்ளையும் சொல்லியும் பேண்ட் சட்டை போட பார்த்ததும் ஆளையும் மறந்துட்டியா? இத பாருடி, பட்டணத்துல இருக்கிறவனுங்க தினமும் ஒரு ட்ரெஸ் மாத்துவானுங்க. அதே மாதிரிதான் அவங்களுக்கு பொண்ணுங்களும். ஆனா நாங்க அப்படி இல்ல. மனசுல ஒரு பொண்ணை நினைச்சிட்டோம்னா வாழ்க்கை பூரா அவளே தான் நினைச்சிட்டோம். விஜய், நான் சொல்றது சும்மா நிறுத்திடு. 1 மணி நேரம் நான் உங்ககிட்ட பேசாம இருந்ததுக்கே இந்த குதி குதிக்கிறிய. இவ்வளவு நாள் என்ன பிரிஞ்சிருந்திய. ஒரு லெட்டர் போட்டியாடி? ஒரு லெட்டர் இல்ல, 1000 லெட்டர் போட்டிருக்கேன். எங்க அம்மா ஏற்கனவே எனக்கு காது குத்திட்டாங்க. இந்த டகுல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் போய் விடு. ஆமா, இந்த பட்டணத்துக்காரனுங்க உனக்கு பொய் சொல்லவும் கத்து கொடுத்தாங்களா? சும்மா பேசாத. என்ன ஏதுன்னு உங்க போஸ்ட் ஆபீஸ்ல விசாரிச்சுட்டு அப்புறமா பேசு. இப்பவே விசாரிக்கிறேன்டே. எனக்கு வந்து லெட்டர் ஏன்டா மறைச்ச? சொல்ற? சொல்ல மாட்டேன். எதுக்காக அவர் அடிக்கிறீங்க? என்னடா எனக்கு லட்சுமி போட்ட லெட்டர் கொடுக்காம மறைச்சிருக்கா? கேட்ட பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். என்னமா சொல்ற? புத்தி தெரியாத வயசுல நீயும் லட்சுமியும் பழகினதை பார்த்தே அவங்க அப்பா அவளை பட்டணத்துக்கு அனுப்பிச்சாரு. இப்போ புத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் லட்சுமி உனக்கு லெட்டர் எழுதின விவரம் அவருக்கு தெரிஞ்சா உன்னை உயிரோட விட மாட்டாரு. அதனால நான் தான் அந்த லெட்டர்ல மறைக்க சொன்னேன். தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லைங்க, வாமா. லட்சுமி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஆமா, அந்த செட்டியார் பொண்ணு உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணும் சொல்லிச்சே. செட்டியார் பொண்ணா? அண்ணன் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யோ,
பாத்தியா உன் தங்கச்சி கிட்ட நான் எப்படி போய் சொல்லி அனுப்பிச்சிட்டேன்னு. ஆமா, நான் தான் லெட்டர் போட்டேன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்படியே இன்னும் மூஞ்சிய உம்முன்னு வச்சிட்டு இருக்க. கொஞ்சம் சிரியா. ஏய், அப்பாவி பையன் அடிச்சுன்னு வருத்தத்துல வந்துட்டு இருக்கிற, கொஞ்சம் சிரிங்களே. போதுமே. ஐயோ, இதுக்கு மேல உனக்கு அசிங்கமா சிரிக்க தெரியாதா? விஜய். வணக்கம், வாங்க. யார் நீங்க? நாங்க சேகண்டிங்கிற பத்திரிகையிலிருந்து வர்றோம். பத்திரிகையோட பேர் சேகண்டியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குதே. ஆமா, இந்த நாட்டுல நடக்கிற அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் சாவுமணி அடிக்கணுங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை தான் சேகண்டி. ஆமா, இங்க எந்த மணி அடிக்கிறதுக்காக வந்தீங்க? ஐயாவை எங்க பத்திரிகைக்கு ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஐயோ, எனக்கு இந்த பப்ளிசிட்டினாலே பிடிக்காது. இருந்தாலும் நீங்க எல்லாரும் என்ன இவ்வளவு தூரம் நிர்பந்தப்படுத்துறதுனால நான் சரின்னு ஒத்துக்கிறேன். கேளுங்க. கேட்கட்டும் ஐயா. ஐயா, நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அடிப்படை காரணங்கள் ஏதாவது உண்டா ஐயா? உண்டு. எனக்கு அப்போ 14-15 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, ஒரு நாள் எங்க தமிழ் வாத்தியாருடைய கைப்பைய நான் திருடிட்டேன். இல்ல திருட வந்தவன பிடிச்சிட்டேன். அதுதானே. அதுக்காக தமிழ் வாத்தியார் என்ன பாராட்டி எனக்கு ஒரு புஸ்தகத்தை பரிசாக கொடுத்தார். ஓஹோ, அது என்ன புஸ்தகம் ஐயா? அது சீத்தலை சாத்தனார் என்கிற பெரும் தமிழ் புலவர் எழுதிய காடக முத்திரையன் என்கிற காவியம். அத படிச்ச அப்புறம் தான் எனக்கு அரசியல் சிந்தனையும் அரசியல் ஈடுபாடும் அதிகமா ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாங்க. அப்படி அந்த புஸ்தகத்துல என்ன வரி உங்களை தூண்டுச்சு? ஒரு இடத்துல சீத்தல சாத்தனார் சொல்றாரு, கடகற்க நக்கார் ngொப்ப நாடே, இடகற்க மெய்ப்பர் ஏய்வர் சுடுகாடே. அப்படி அழகா சிம்பிளா படிச்சவங்களும் பாமரங்களும் புரிஞ்சுக்கும்படியா எளிமையா சொல்லியிருக்காரு. ஐயோ, எனக்கு புரியலையே. உங்களுக்கு புரியுதா? புரியல சார். ஐயா, எங்களுக்கெல்லாம் புரியல. கொஞ்சம் விளக்குறீங்களா? என்னையே கட்டுவிட்டானே. அது ஒண்ணும் பெருசு இல்லைங்க. நாம் இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று நினைப்பவனுக்கு இந்த நாடே சொந்தம். இந்த நாடு தனக்கு என்ன செய்ய போகிறது என்று நினைப்பவனுக்கு சுடுகாடே சொந்தம் என்று அருமையாக சொல்லி இருக்கிறார். அடடா, நீங்க சொன்ன அந்த வரி தூண்டி கிளப்பிடுச்சுங்களே. ஏங்க, தேர்தல் நேரத்துல வாக்குறுதிகள் அள்ளி தெளிக்கிறீங்க, பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறீங்க, அப்புறம் ஜனங்க உங்களை திட்டுறாங்க. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலா ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். சொல்லுங்க. கல்யாண சடங்கு அன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்கிறாங்க. காலங்காலமா உன்னை வச்சு காப்பாத்துறேன், உன்னை நான் கண்கலங்க விட மாட்டேன், புருஷன் சொல்ல மீற மாட்டேன், பொண்டாட்டி சொல்லே மந்திரம், அப்படி இப்படின்னு. ஆனா என்ன நடக்குது? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுறாங்களா? இல்லையே. கேவலம் ஒரு நபர் இன்னொரு நபருக்கு கொடுத்த வாக்குறுதியை அவங்க ஆயுள் காலத்துக்குள்ளேயே நிறைவேற்ற முடியாம போயிடுதே. ஒரு தொகுதியில இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை கேவலம் 5 வருஷத்துக்குள்ள ஒரு அரசியல்வாதியால எப்படி காப்பாற்ற முடியும்? என்ன பெருசா சொல்லிட்டேனா? எழுதிங்க, என் படத்தோட போடுங்க. ஏங்க, பெண்களுக்கு கொடுமை இழைக்கிறதாக பத்திரிகையில் அடிக்கடி படிக்கிறமே, உங்க தொகுதியில நீங்க பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு செஞ்சிருக்கிறீங்க? நிறைய செஞ்சிருக்கிறேன். என் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மற்றவங்களால எந்தவித ஆபத்தும் வராது. இத நான் கேரண்டியா சொல்லுவேன். இந்தியாவுடைய எதிர்காலம் யார் கையில இருக்குன்னு நினைக்கிறீங்க? இளைஞர்கள் கையில தான் இருக்குதுன்னு தீர்மானமா சொல்ற வயசான அரசியல்வாதிகள் கையில தான் இருக்குது. ஏங்க, கடைசியா ஒரு கேள்வி. என்ன அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க? எங்க பத்திரிகை சைஸ் சிறுசு. ஆமா, நீங்க அரசியலுக்கு வராம இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? ஏழையாக பிறந்த நான் ஏழையாகவே வளர்ந்து ஏழையாகவே செத்திருப்பேன். அடடடடா, நெஞ்ச தொட்டுட்டீங்க நீங்க. ஐயா, ரொம்ப நன்றி, வணக்கம், வர்றோம் நாங்க. இல்ல யோ, யார் அவன மீட்டருக்கு மேல காசு கேட்டா? உள்ள காசே ஒட்ட மாட்டேங்குது, மீட்டருக்கு மேல காசு கொடுக்கறேன். வேறதா வேணுமா? சீதா,
என்ன சீதா இந்த நேரத்துல? மச்சான் என்ன மன்னிச்சிரு மச்சான். பாவம் எங்க அண்ணன் கிட்ட காலையில என்னால தானே நீ அடி வாங்கின. ஆமா, அண்ணன் அடிக்கிறதுக்கு முன்னாடி சீதா தான் அந்த லெட்டரை மறைக்க சொல்லுச்சுன்னு ஏன் சொல்ல? உங்க அண்ணன் அடிச்சதை தாங்கிக்கிறதுக்கு என் உடம்புல தெம்பு இருக்கு. ஆனா உன் வார்த்தையை மீறதுக்கு எனக்கு மனசு இல்ல. மச்சான் என் மேல நீ இம்புட்டு ஆசை வச்சிருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல. மச்சான் இந்த ஜென்மத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சவ மச்சான். ஆமா, எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படி தனியா படுத்து கிடக்கிறது? ஐயா ஆசையை பாரு. அண்ணனுக்கு தெரியாம நான் இவ்வளவு தூரம் வந்ததே தப்பு. அதெல்லாம் அண்ணன் தான் முடிவு பண்ணும். சரி சரி, கண்டதே நினைச்சு புரண்டு புரண்டு படுக்காம நிம்மதியா தூங்கு. ஆமா, அது சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தியாக்கும். என்னம்மா கீதா, எல்லாரும் படிச்சிட்டு கிழிப்பாங்க, நீ படிக்காமலே கிழிக்கிற? இது நம்ம லெட்டர் இல்லப்பா, அடுத்தவங்க லெட்டர். பார்த்ததே தப்புன்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு நல்ல ஆழம் பிறந்திருக்கு, நல்ல ஆழம் பிறந்திருக்கு. இது நான் சொல்லல, என் தாய் ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு அந்த மகாராஜா வரப்போறான். அவன் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவன். மாசம் 1ஆம் தேதி ஆனா முள்ளங்கி பெத்த மாதிரி சம்பளம் வாங்குறவன், முத்திரை குத்துறவன். அவன் வேற எங்கேயும் இல்ல. 7 ஊர் தாண்டி வர போறது இல்ல, 7 கடல் தாண்டி வர போறது இல்ல, 7 வீடு தாண்டி தான் இருக்கான். இதே தெரு கோடியில தான் இருக்கான். இது நான் சொல்லல, என் தாய் ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. விடிய காலையில ராக்கொடங்கி வந்து வீட்டு வாசல்ல சொன்னது பலிக்கும். தங்கச்சி, அந்த குடுகுட பைக்கு 4 நாள் கொஞ்சம் அரிசியும் போடுமா? சரிண்ணே. ஏய் கீதா, எதுக்குடி இந்த வேஷம் போட்ட? நீயும் கண்ணனு காதலிக்கிறது அண்ணன் எப்படிதான் தெரிஞ்சுக்கிறதான். அதுக்குதான் இந்த ரூட்டை பிடிச்ச. ஏய், நான் தான் இப்படி வந்தேன்னு அண்ணன் தெரிஞ்சுக்கோனா. நீ போ. நிறைய அரிசி கொடுத்தாமா, 4 நாவும் கொடுத்தமா. நீங்க நல்லா இருக்கணும்.